Hi, போன வீடியோல bolted connectionல lap joint பார்த்தோம். இப்போ இந்த சம்ல butt joint வச்சு கண்டுபிடிக்க போறோம். Design a butt joint to connect two plates 150 mm into 12 mm using M16 bolt. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? breadth வந்து 150 mm ஆவும், thickness வந்து 12 mm ஆவும், FU வந்து 410, FUB 400. So M16 கொடுத்திருக்காங்க. அப்ப diameter 16. அடுத்தது D0 வந்து +2 18. Butt joint ஓட கண்டிஷன் என்னது? NN value 1, NS value 1. Grade வந்து 4.6 bolt நம்ம யூஸ் பண்றோம். First step 1 வந்து shear capacity of bolt page number 75ல இருக்கும். VDSB equal to VNSB divided by gamma MB. So VNSB ஓட value code bookல இருக்கும். NN value 1, A and B ஓட value 0.78 into pi d square by 4. NS value 1, ASB value pi d square by 4. So substitute பண்ணி நம்ம VNSB ல substitute பண்றோம். நமக்கு VNSB value கிடைக்கும். அதை கிலோ நியூட்டன்ல மாத்துறோம். Next வந்து shear capacity கண்டுபிடிக்கிறதுக்கு divided by 1.25 பண்ணணும். அப்போ shear capacity முடிஞ்சிடுச்சு. Next step 2 வந்து bearing capacity of bolt. Bearing capacity of bolt அதுவுமே பேஜ் நம்பர் 75ல இருக்கும். VDPB equal to VNPB divided by gamma MB. So VNPB கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கும். So KB கண்டுபிடிக்க 4 கண்டிஷன் இருக்கும். அந்த 4 கண்டிஷன்ல எது லீஸ்டோ அதை நம்ம KB அடாப்ட் பண்ணிப்போம். E ஓட வேல்யூவும் P ஓட வேல்யூ கொடுக்காததுனால 1.5 into D0 பண்றோம். 27 வந்திருக்கு. அப்ப 27 விட அதிகமா இருக்கும்னா நம்ம 30 எடுத்துக்கலாம், 35 எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். P வந்து 2.5 into D. So 2.5 into 16 பண்ணா 40 விட அதிகமா இருக்கணும். So அதனால நான் 15 எடுத்துக்கிறேன். So அதை வந்து KB கூட எட்ஜ் வேல்யூவும் பிட்ச் வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி KB எது லீஸ்டா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ VNPB ஓட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு VNPB கிடைக்கும். VDPB க்கு divided by 1.25. So step 2 bearing capacity of bolt முடிஞ்சிடுச்சு. Next வந்து step 3 வந்து strength of bolt. Strength of bolt வந்து shearing capacityலயும் bearing capacityலயும் எது லீஸ்டா இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துப்போம். shear capacityல 86 இருக்கு, bearing capacityல 66.11 இருக்கு. ஸோ அப்போ 66.11 தான் கம்மி. ஸோ அதனால அதை எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 4 வந்து strength of plate. strength of plate அதாவது நம்ம வந்து லேப் ஜாயிண்ட்ல ஸ்டெப் 4 என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிச்சோம். அது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபோர்ஸ் டிவைடட் பை போல்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஆனா நமக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ பேஜ் நம்பர் 32ல TDN இருக்கும். 0.9 ANFU டிவைடட் பை காமா ML. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண அடுத்த பேஜ்ல 33ல ஏனோட ஃபார்முலா இருக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்றோம். பிரெத் வேல்யூ 150, N வேல்யூ வந்து ஒரு ரோல 2 இருக்கணும். DH D0 எல்லாமே வந்து 18, T வந்து 12. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா ML ஓட வேல்யூ டிவைடட் பை 1.25. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா TDN கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் போடுறோம். டயக்ராம் வந்து 2ன்னு கொடுத்துருக்கனால 2 வச்சு நம்ம இப்போ சும்மா சால்வ் பண்றோம். டயக்ராம் எட்ஜ் வேல்யூ வந்து போல்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பிட்ச் வேல்யூ, பிளேட்லுக்கும் போல்ட்டோட சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எட்ஜ் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 150. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 வந்து நம்பர் ஆஃப் போல்ட். நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா TDN டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். TDN ஓட வேல்யூ வந்து நமக்கு இப்போ கண்டுபிடிச்சோம்ல 403.83 டிவைடட் பை நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் நம்ம இங்க 66 எது லீஸ்டா இருக்கோ அதை எடுத்தோம்ல, அதையும் டிவைட் பண்ணா எனக்கு நம்பர் ஆஃப் போல்ட் கிடைச்சிரும். 6ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் மொத்தமா 6ன்னு இருக்கும். அப்போ நம்ம இப்ப டயக்ராம் பட் ஜாயிண்ட் அப்படின்னும் போது 2 பிளேட் இருக்கு, கனெக்ட் பண்ணி அதோட திக்னஸ் வந்து 12 ஆகும். மேல ஒரு கவர் பிளேட், கீழே ஒரு கவர் பிளேட் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே போல்ட் போடுறதுக்காக நமக்கு ஒரு ரோல N வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டோம். ஆனா எனக்கு ஒரு பிளேட்ல எத்தனை நம்பர் ஆஃப் போல்ட் 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 ரோ இன்டூ 3, அப்போ மொத்தமா 6 வந்துருச்சு. பிட்ச் வேல்யூ 50, எட்ஜ் வேல்யூ 13 எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ.